எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் ஹவு டு கிரியேட் கம்பெனி, ஹவு டு மெயின்டைன் த பில் வைஸ் டீடைல் இன் டேலி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு மாடல் சம் கொடுக்குறேன். இந்த மாடல் சம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்கோ இதே மாதிரி மாடல் எக்ஸாம் சம் இப்படி தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ரொம்ப பெருசாக போச்சு. ஒரே ஒரு நிமிஷம். கொஞ்சம் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க ஸ்டெப்பை முதல்ல எழுதிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டெப் எழுதிடுறேன். அந்த ஸ்டெப் படி நம்ம போயிடுவோம். ஓகேவா? சீரியல் நம்பர், ஸ்டெப்ஸ் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோ. 12ல இருந்து 15 ஸ்டெப். என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கிறது இப்போ நம்ம போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் கம்பெனி. முதல்ல நீங்க கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். ரெண்டாவது F11ல பில் வைஸ் பிளஸ் ஜிஎஸ்டி எஸ் எனேபிள் பண்ணிக்கணும். மூணாவது கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். மூணாவது ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். நாலாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ். ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. அஞ்சாவது பாஸ் சேல்ஸ் என்ட்ரிஸ். சேல்ஸ் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். ஆறாவது பாஸ் ரெசிப்ட் என்ட்ரிஸ். ரெசிப்ட் என்ட்ரிஸ் போடணும். ஏழாவது பாஸ் பேமெண்ட் என்ட்ரிஸ். பேமெண்ட் என்ட்ரிஸ் போடணும். எட்டாவதா டேக் பேக்கப். பேக்கப் எடுங்க. ஒன்பதாவது சப்மிட் இன் கூகுள் கிளாஸ் ரூம் மேப். கிளாஸ் ரூம் மேப்ல சப்மிட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த 9 ஸ்டெப்பையும் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் கம்பெனி இன் த நேம் ஆஃப் யூ பிளஸ் செக்யூரிட்டி சர்வீசஸ். முதல்ல என் பேர்ல ஒரு கம்பெனில கிரியேட் பண்ணணும். நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் கம்பெனிக்கு போங்க. அங்க வந்து யார் உங்க பேர் என்னவோ உங்க பேர் போட்டு நீங்க போடணும். ஏன்னா அப்பதான் இது உன்னுடைய டேட்டான்னு எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ வந்து நான் என் பேர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னா ஸ்ரீனிவாசன் செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு போடுங்க. என்னுடைய பேர் பூமிகா அப்படின்னா பூமிகா செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு போடுங்க. போட்டு ஃபினான்ஷியல் இயர் போடுங்க. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிடுங்க. அட்ரஸ் உங்க வீட்டு அட்ரஸை போடுங்க. 10/2 என் வீட்டு அட்ரஸ் பிருந்தாவனம், செகண்ட் ஷீட்டு. என் வீட்டு அட்ரஸை போடுறாதையும் உங்க வீட்டு அட்ரஸை போடுங்க உங்க ஐடென்டிஃபிகேஷனுக்கு. சேட்பட்டு கமா சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு இன்னொரு முறை போடுங்க. டெலிஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 28361563 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com அப்படின்னு போட்டுக்கோ. போட்டு இங்க கண்டிப்பா ஃபினான்ஷியல் இயர் வந்து நீங்க 1/4/24 மாத்துங்க. ஓகேவா? இங்க மாத்தாம விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வேலை செய்யாம போயிடும். ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டியை மாத்துங்க. ஓகேவா? மாத்தி என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. மொதல் ஸ்டெப்பு ஓவர். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நோட்ல எழுதி வச்சுக்கோ. இந்த ஸ்டெப்பை ஒவ்வொன்றா முடிக்க நீ முடிச்சிட்டியான்னு பாரு. ஸோ மொதல் ஸ்டெப்பு ஓகே. ரெண்டாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ண வேகத்துக்கு டேலி வந்து கேட்கும். இந்த மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீ கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். அந்த பாப்அப் மெசேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா F11 ஃபியூச்சர் இருக்கும். அந்த F11 ஃபியூச்சரில் உங்களுக்கு என்னென்ன இந்த பாருங்க வந்துருச்சுங்களா? கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன எனேபிள் பண்ணிக்கணும் அப்படின்னா பில் வைஸ் டீடைல் எனேபிள் பண்ணுங்க. ஓகேவா? இந்த சமுக்கு பில் வைஸ் எனேபிள் பண்ணுங்க. இன்வென்ட்ரி வேண்டாம். இந்த சமுக்கு இன்வென்ட்ரி வேண்டாம். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுங்க. இந்த சமுக்கு ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுங்க. ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி இந்த கம்பெனிக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்குறேன்.
நம்பர் கொடுத்துருக்கேன்னா பாருங்க, கொடுக்கலனாக்க நேரா கூகுளுக்கு வாங்க. ஓகேவா? நேரா நீங்க கூகுளுக்கு வாங்க. நேரா கூகுளுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஜிஎஸ்டி நம்பர் சென்னை அப்படின்னு போடுங்க. ஜிஎஸ்டி நம்பர் சென்னை ஃபார் யாருக்காக? ஸ்ரீனிவாசன் செக்யூரிட்டி சர்வீஸ். ஸ்ரீனிவாசன் செக்யூரிட்டி சர்வீசஸ். இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் காட்டும். சென்னைன்னு போட்டீங்கன்னா 33 அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நீங்க இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோ. இந்த நம்பரை காப்பி பண்ணிட்டு அதை வந்து டேலியில இந்த இடத்துல போடுங்க. போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. வேற எதுவும் பண்ண வேண்டாம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் ஏ எதுக்காகனா குயிக்கா சேவ் பண்றதுக்கு. இங்க 2வது ஸ்டெப் ஓவர். 3வது வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ண என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் இருக்கா பாருங்க. கேஷ் லெட்ஜரை ஆல்டர் பண்ணுங்க. பேங்க் லெட்ஜரை கிரியேட் பண்ணுங்க. இப்போ வந்து கேஷ் லெட்ஜர் இருக்கு இங்க. இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இன்கார்பரேட் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எத்தனைன்னா ஒரு 4 பார்ட்டா இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா டெட்டார்ஸ் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் ஒரு 5 பேருக்கு இருக்காங்க. கேஷ் ஆல்டர் பண்ணணும். பேங்க் கிரியேட் பண்ணணும். சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் உள்ளதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி இன்கார்பரேட் பண்றது டேலியில? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேஷ் லெட்ஜர். ஸோ கேஷ் லெட்ஜர் ஆல்டர் பண்ணுங்க. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,709. அடுத்தது ஒரு பேங்க் லெட்ஜர். இங்க இருந்தபடியே சிங்கிள் லெட்ஜர்ல கிரியேட் பண்ணுங்க. பேங்க் லெட்ஜர் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. இந்தியன் பேங்க், பேங்க் பேரு இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க் அக்கௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் கீழே வரணும். அக்கௌண்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் 60304567 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐஎஃப்எஸ்சி கோடு IDIB0 603045 அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாவே உங்களுக்கு உங்க பிரான்ச் என்னவோ அந்த பிரான்ச் போடுங்க. செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுத்து இந்த இடத்துல எஸ் கொடுங்க. செக் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன், உங்களுக்கு நான் கொடுக்கல இங்கே. பட் இந்த செக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 120-101 to 120-150 இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த செக் நம்பர் இங்கே போட்டுருங்க. 120-101 to 120-150. இந்த இடத்துல நீங்கள் புக்கு நம்பர் 1 அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செக். ஓகேவா? போட்டு என்ட்ரு கொடுங்க. செக் பிரிண்டிங் எஸ் கொடுத்துக்கோ. என்ட்ரு கொடுத்து பேங்க் பேலன்ஸ் வந்து பாருங்க. நீங்க பேலன்ஸ் போடும்போது டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் கண்டிப்பா நோட் பண்ணுங்க. டெபிட்டா இருந்தா டெபிட்னும், கிரெடிட்டா இருந்தா கிரெடிட்னு போடணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் டெபிட் பேலன்ஸ் 8,43,035. அதை வந்து இங்க போடணும். 8,43,035. ஓகேங்களா? கரெக்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆடுற மாட்டம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டம் பாடி கறக்கணும். இப்போ நீங்க எல்லாமே சிங்கிள் லெட்ஜர்ல கிரியேட் பண்றது சிங்கிள்ல பண்ணலாம், இல்ல மல்டிபிள் பண்றதுனா மல்டிபிள் பண்ணலாம். நீங்க எல்லாமே என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து சன்ட்ரி டெட்டார் ஒரு 5 லெட்ஜர் வந்து அட்வான்ஸ் இருக்கு. ஓகேவா? சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து அட்வான்ஸா இருக்கு. அதை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். சன்ட்ரி டெட்டார்ஸ் விட்டுட்டு மற்றதெல்லாம் மல்டிபிள் லெட்ஜர்லையும் போட்டுடலாம். மல்டிபிள் லெட்ஜரே வந்து 2 பார்ட்டா நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது உங்களுக்கு சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து தனியாகவும், சன்ட்ரி டெட்டார்ஸ் இல்லாத மற்ற லெட்ஜர்ஸ் தனியாகவும் முதல்ல கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா? முதல்ல சன்ட்ரி டெட்டார்ஸ் விட்டுட்டு மற்ற லெட்ஜர் எல்லாத்தையும் ஒன் ஷாட்ல கிரியேட் பண்ணுவோம். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச். அதுல மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்ஜரா நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். சன்ட்ரி டெட்டார்ஸை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடுவோம். சன்ட்ரி டெட்டார்ஸ் வரும்போது அதை தனியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யுவர் கேபிட்டல் அப்படின்றது. யுவர்னா நீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல யுவர்னா நீங்க யுவர் கேபிட்டல் போடக்கூடாது, ஸ்ரீனிவாசன் கேபிட்டல் அப்படின்னு போடணும். அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்கணும். இது வந்து அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 8,11,814. அடுத்தது ரமேஷ் கம்ப்யூட்டர் அண்டர் சன்ட்ரி டெட்டார்ஸ். ரமேஷ் கம்ப்யூட்டர்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சாரி, இந்த இடத்துல SUN போட்டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து பிரேக்கப் கிடையாது, அதனால என்ட்ரு கொடுத்துருக்கேன் போதும். அடுத்தது டெட்டார்ஸ் அப்படியே இருக்கட்டும். CUB லோன். CUB லோன் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வந்து அன்செக்யூர்ட் லோன் போட்டுங்க. எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா உங்க விருப்பத்துக்கு போட்டுக்கலாம். செக்யூர்டு லோன் அல்லது அன்செக்யூர்ட் லோன் எது வேணா போட்டுக்கலாம். அடுத்தது இந்தியன் பேங்க் OD அண்டர் வந்து OD அக்கௌண்ட் அமௌண்ட்டை போட்டுக்கோ. அடுத்தது
லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே வரும். லேண்ட் அண்டு பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே வரும். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் அண்டர் டெபாசிட்ஸ் கீழே வரும். ரெண்டல் அட்வான்ஸ் நாம அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம்னு அர்த்தம். ரெண்டல் அட்வான்ஸும் அண்டர் டெபாசிட்ஸ் கீழே வரும். ஃபிக்ஸட் டெபாசிட் அண்டர் ஃபிக்ஸட் டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் அண்டர் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். அடுத்தது கேஷ் போட்டாச்சு, பேங்க் போட்டாச்சு. இதுக்கப்புறம் சண்டே டேட்டாஸ் தான் போடணும். என்டர் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட். இப்போ சண்டே டேட்டாஸை மாத்திரம் தனியாக எடுத்து போடும். ஆரம்பத்துலேருந்து பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் நான் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதிமூலம் அன்கோ 36,000. இது நார்மலாக டெபிட் பேலன்ஸ் காட்டும். பட் இங்கே பாருங்க, இதெல்லாம் கிரெடிட் பேலன்ஸ். இது வந்து கிரெடிட் பேலன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த 5 பேருக்கும் அட்வான்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸில் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்குது. டேட் வந்து 2/3/2024, 2/3/2024. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுங்க. இந்த இடத்துல டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2/3/2024 போட்டீங்க. இந்த இடத்துல அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. அதுக்கு கிரெடிட் டேஸ் கிடையாது. என்டர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே போடுங்க. அடுத்தது ஆஷிமா என்டர்பிரைசஸ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 54,000 கிரெடிட் பேலன்ஸு. அதே மாதிரி தான் ஓப்பனிங் பேலன்ஸ் 2/3/2024. நேமில் வந்து அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுங்க. கிரெடிட் டேஸ் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நாம தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். கடனுக்கு வித்திருந்தா தான் கிரெடிட் டேஸ். அடுத்தது ஸ்னேகா ஏஜென்சிஸ் 27,000. இது வந்து கிரெடிட் பேலன்ஸு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2024 அன்னைக்கு 1/1/2024 நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகேவா? கிரெடிட் டேஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி போடுங்க. அடுத்தது திவ்யா அன்கோ 17,280 கிரெடிட்டு. இங்கே வந்து டேட் போட்டுங்க. 2/3/2024 அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. கிரெடிட் டேஸ் கிடையாது. அடுத்தது உமா அன்கோ 20,036 கிரெடிட்னு மாற்றிக்கணும். அங்கே போயிட்டு என்ன பண்ணணும், டெபிட்டை சி போட்டு கிரெடிட்னு மாற்றிக்கணும். 1/2/2024 நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ இங்கே அட்வான்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. கிரெடிட்டை எடுத்து விட்டுரு. எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இந்த இடத்துலேருந்து இது போகணுன்னா எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா போயிடும். இப்போ வந்து இந்த 5 டெட்டாஸ் நம்ம போட்டோம். இந்த 5 டெட்டாஸ் வந்து நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம். அவங்க காசு நம்மள்கிட்ட இருக்கு. ஓகேவா? அவங்க காசு நம்மள்கிட்ட இருக்கு. அது வந்து கிரெடிட் பேலன்ஸ். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். டெபிட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 7 பேர் நான் கொடுத்துருக்கேன். ஃபாத்திமா ஏஜென்சிஸ். ஃபாத்திமா ஏஜென்சிஸ் எவ்வளோன்னு பாருங்க. இப்போ ஃபாத்திமா ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா 5,93,064. 5,93,064. இது வந்து டெபிட் பேலன்ஸு. இதுக்கு வந்து நீங்கள் பிரேக்கப் வந்து போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக்கப் இருக்குது, இங்கே ஒரு பிரேக்கப் இருக்குது. 2 பிரேக்கப் இருக்குது. இந்த மாதிரி 2 பிரேக்கப் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரேக்கப், இது வந்து ஒரு பிரேக்கப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2வது பிரேக்கப், இது 2வது பிரேக்கப். ஓகேங்களா? புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 2/4/2019 2/4/2019 பில் நம்பர் 252 30 நாள் கிரெடிட்டு. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,96,000. 2வது பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 1/5/2018 1/5/2018 பில் நம்பர் வந்து முன்னாடி இருக்கு எப்போதுமே. 30 நாள் கிரெடிட்டு 2,96,000. அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பார்ட்டி வாங்க. கார்த்திக் அன்கோ எவ்வளோ அமௌண்ட்டு? 3,51,181. அதுக்கான பிரேக்கப் வந்து பாருங்க 2/4/19 பில் நம்பர் 258 30 நாள் கிரெடிட்டு. இதை போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2/5/17 பில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 23 30 நாள் கிரெடிட்டு 1/75 1,05,534 1,05,354. 3வது பில். ஸோ 3 இருக்கு. இங்கே 3 பிரேக்கப் இருக்கு. நான் மறந்துட்டேன், சாரி. முதல்ல உள்ளதையும் மாற்றுவோம்.
3 பிரேக்கப் கொடுத்துருக்கேன். நான் 2 பிரேக்கப் நினைச்சிட்டு இருந்தேன். 3 பிரேக்கப் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு பிரேக்கப், அது ஒரு பிரேக்கப், அது ஒரு பிரேக்கப். இப்போ 3வது பிரேக்கப் பாருங்க. 2/5/18 பில் நம்பர் 22 30 நாள் கிரெடிட் 7236. இது மேல உள்ளதுக்கு நம்ம மாத்திடுறோம். இப்போ என்று கொடுக்குறேன். 2வது பில்லோட பிரேக்கப் வந்து பாத்தீங்கன்னாக்க 1,05,354. 3வது பில்லோட பிரேக்கப் வந்து 2/5/18 2/5/18 சாரி 1/5/18. முதல் பில்லு 2/5/17 1/5/18. பில் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்கிறது இந்த இது 1/5/18 பில் நம்பர் 11 30 நாள் கிரெடிட் 1/18/613. என்னப்பா அது 2வது பில் அமௌண்ட் தப்பா போட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் 296, 2வது 177, 3வது 1/18. ரைட். அமௌண்ட் மாத்திரம் கொஞ்சம் கரெக்டா போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 175, 2வது 1,05,000, 3வது 70,236. அமௌண்ட் போடும்போது கொஞ்சம் கரெக்டா போடுங்க. அடுத்தது 3வது வித்யா ஏஜென்சிஸ் அமௌண்ட்டை போடுங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரியோடைய பிரேக்கப் 1/5/19 1/5/19 பில் நம்பர் 312 30 நாள் கிரெடிட். 2வது பில்லோட பிரேக்கப் 1/6/17 பில் நம்பர் 30 நாள் கிரெடிட். 3வது நம்பருடைய 1/6/18 பில் நம்பர் 34 30 நாள் கிரெடிட் 84,000. அடுத்தது பாருங்க, இன்னும் ஒரு பில், இன்னொரு 3 பில் தான் இருக்கு, போட்டுடலாம். மிருதுலா ஏஜென்சிஸ் 4,91,000. அதுக்கான பிரேக்கப் இங்க இருக்கு. 1/5/19 பில் நம்பர் 315 30 நாள் கிரெடிட் 2,45,000. 2/6/17 பில் நம்பர் 34 பில் நம்பர் 34 1,47,000 சாரி 30 நாள் கிரெடிட் 1,47,000. 3வது பில் நம்பர் 2/6/18 பில் நம்பர் என்ன 45 30 நாள் கிரெடிட் 98,350. இது வரைக்கும் பில் வைஸ் ரெஃபரன்ஸ் இருந்தது. அடுத்த 3 பில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு, ஆன் அக்கௌண்ட் இருக்கு. 2 பில்லுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, ஒரு பில்லுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், 1/5/19 முதல் பில்லு பில் நம்பர் 318 30 நாள் கிரெடிட் போட்டுங்க. 2வது 1,639 1/7/17 பில் நம்பர் 36 30 நாள் கிரெடிட் 1,639,000. மீதி வந்து 67,093. நீ அப்படியே ஒண்ணுமே விட்டுட்ட அப்படின்னா அப்படியே பிளாங்கா விட்டுட்டீங்கனால ஆட்டோ கோட்ல அது ஆட்டோமேட்டிக்கா வந்து எழுதும். அடுத்தது ஜாகிர் அண்ட் கோ 4,99,000. இதுல காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோல் சி, காப்பி பண்றதுக்கு கமெண்ட் வந்து 2/5/19 காப்பி பண்ண கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்ண கண்ட்ரோல் பி. ஞாபகம் வச்சுக்கணும், காப்பி பண்ண கண்ட்ரோல் சி, பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் டி. 3வது அமௌண்ட் 99,000 அப்படியே ஆன் அக்கௌண்ட். ஸோ இதை முடிச்சுட்டு கையோட உங்களுக்கு ஜிஎஸ்டி சாரி பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து டோட்டல் அமௌண்ட். இந்த டோட்டல் அமௌண்ட் கொண்ட பிரேக்கப் தான் இங்க இருக்கு. ஓகேவா, 2/5/19 பில் நம்பர் 348 30 நாள் கிரெடிட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2/7/17 பில் நம்பர் 51 30 நாள் கிரெடிட். மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் அக்கௌண்ட்ல 1,234. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு பேலன்ஸ் ஷீட்ல வந்து பாருங்க, உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்காது. பேலன்ஸ் ஷீட்டோடைய டோட்டல் வந்து உனக்கு டேலி ஆகும். ஓகேவா, பேலன்ஸ் ஷீட் டோட்டல் வந்து உனக்கு டேலி ஆகுதா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஈக்குவல் டு சம், இந்த பேலன்ஸ் ஷீட் டோட்டல் உனக்கு டேலி ஆகுதா பார்க்கலாம். ஒரு நிமிஷம். $68,19,804
66,65,488. ஏன் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல சன்ட்ரி டெட்டார்ஸ் நம்ம போட்டோம்ல, இந்த சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த கிரெடிட் பேலன்ஸ் வராம இருக்கணும் அப்படின்னா, இதை வந்து நீங்க வேற வகையில நீங்க குரூப் பண்ணிக்கலாம். இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து உங்களுக்கு டேலி ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, இந்த 5 பேரை மாத்திரம் வேற குரூப்புக்கு நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர். இப்போ சேம் பேலன்ஸ் வேணும் சார், என்ன சார் பண்றது எனக்கு அப்படின்னா, இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிமூலம் அன்கோ, அபிஷேமா, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரிசீவ்டு அண்டர் லோன்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிற போடலாம். ஓகேவா? நீ என்ன பண்ணலாம், ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேவா? அட்வான்ஸ் ரிசீவ், அட்வான்சஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ், அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் அப்படின்னு போடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கரண்ட் லியாபிலிட்டியில் போட்டுருங்க. அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் வந்து கரண்ட் லியாபிலிட்டியில் போட்டுருங்க. இவங்களை வந்து இந்த 5 பேரையும் நீங்க மாத்திடுங்க. கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர். யாரெல்லாம் மாத்திக்கணும், ஆதி மூலத்தை அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் அப்படின்னு மாத்திக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஷிமா, அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ். ஸ்னேகா, advance received from debtors, advance received from debtors. Divya, Divya, advance received from debtors. Uma and Co, advance received from debtors. ஸோ இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல நீங்க இங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டா வந்து டேலி ஆகும். 16,19,804, 16,19,804. நீங்க 2 மெத்தடுமே ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து அட்வான்ஸா வாங்குற அமௌண்ட்டை இந்த மாதிரி கொடுக்கறது கரெக்டான மெத்தடு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டெட்டார்ஸ் குரூப் ஒன்று, அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி அண்டர் கரண்ட் லியாபிலிட்டியில குரூப் பண்ணிட்டு நீங்க வாங்குற அட்வான்ஸை நீங்க அதுக்கு கீழே குரூப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குரூப் பண்ணீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு டேலி ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, சார் பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகுது ஆனா அதன்படி இல்லையே சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன, இப்போ எக்ஸல்ல ஒரு ஸ்டெப் நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி விடுபட்டு போன ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போ நம்ம மாத்திப்போம். ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வேற என்ன ஸ்டெப்ஸ் பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் அண்ட் டேஸ், கிரெடிட் லிமிட் அண்டு டேஸ் டு டெட்டார்ஸ். டெட்டார்ஸ்க்கு நம்ம கிரெடிட் லிமிட்டு அண்டு டேஸ் எவ்வளவு கிரெடிட் டேஸ் அப்படிங்கிறது நம்ம போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி அது போடணும், அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி நம்பர். ஓகேங்களா? ஸோ இது நம்ம போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, கிரியேட் கிரெடிட் லிமிட் அண்ட் டேஸ் டு டெட்டார்ஸ். கிரெடிட் லிமிட் எப்படி கிரியேட் பண்றது, கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டட் ஷோ பார். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபார் சன்ட்ரி டெட்டார்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கிரெடிட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் போட்டிருக்கேன் காமனாக. சாரி, இங்கே கிரெடிட் டேஸ் நான் கொடுத்துருக்கேன். கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs எல்லாருக்குமே காமன். ஃபாத்திமாக்கு 5 lakh 30 days. செக் ஃபார் கிரெடிட் டேஸ் எஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக், அவருக்கு கணேஷுக்கு கார்த்திக் அண்ட் கோ எவ்வளவு, கார்த்திக் அண்ட் கோ 5 lakh, எல்லாருக்குமே 5 lakh தான். ஸோ நீங்கள் 5 lakh 5 lakh 5 lakh அப்படி போட்டே வந்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதையும் வந்து எல்லாருக்குமே எஸ் 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 போட்டுருங்க. அடுத்தது இந்த இடத்துக்கு வந்துருங்க, 30 days. கணேஷ்க்கும் கார்த்திக்கும், கணேஷ்க்கும் 45 நாள், கணேஷ்க்கு வந்து 45 நாள், கொஞ்சம் பார்த்து போடுங்க. அடுத்தது கார்த்திக், யாருக்கு எவ்வளவு நாள்ங்கிறத கரெக்டாக போடணும். ஜாகிருக்கு 45 நாள், ஜாகிருக்கு 45 நாள். இந்த அப் ஏரோ டவுன் அரவை யூஸ் பண்ணுங்க. மதுபாலாக்கு 15 நாள், மதுபாலா ஏஜென்சி 15 நாள். அடுத்தது மிருதுலாக்கு 30 நாள், மிருதுலாக்கு 30 நாள், மிருதுலாக்கு 30 நாள். வித்யாவுக்கு 15 நாள், வித்யாவுக்கு 15 நாள். கார்த்திக்கு 15 நாள். ஓகே, இந்த மாதிரி நீங்க போடணும். ஓகேங்களா?
போட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிரெடிட் டேஸ் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ எப்படி அப்டேட் பண்ணோம்? கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு ஷோ மோட். இந்த ஷோ மோட்ல போனீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வரும், அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி. அடுத்து வந்து என்ன பண்ணும்? பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி நம்பரை அப்டேட் பண்ணும். அப்டேட் பார்ட்டி ஜிஎஸ்டி எப்படி பண்ணலாம்? கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் சிங்கிளா கூட பண்ணிடலாம். இங்க ஆதி மூலத்துக்குலாம் இங்க இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மூலத்துக்குலாம் சிங்கிளாவே பண்ணுங்க. ஆதி மூலம் அப்படின்னு போடுங்க. கண்ட்ரோல் எண்டு கொடுத்து பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி வாங்க, ஃபாஸ்டா முடியும். அடுத்தது ஆஷிமா. கண்ட்ரோல் என்டர் கொடுங்க. செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் எண்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஆஷிமா. இதே மாதிரி நீங்க பார்ட்டி லெட்ஜர் ஆட் பண்ணிடலாம் ஒவ்வொருத்தருக்கும். ஸ்னேகா. கண்ட்ரோல் எண்டு கொடுத்து என்டர் கொடுத்து நீங்க இப்படியே பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. ஓகேவா? ஸ்னேகா. திவ்யா. கண்ட்ரோல் எண்டு கொடுத்து பேக் ஸ்பேஸ் போயிட்டு இந்த மாதிரி 1/4/24 என்டர். ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டியோடைய ஜிஎஸ்டி நம்பரை எப்படி அப்டேட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஜிஎஸ்டி லெட்ஜர். இப்போ நம்ம செக்யூரிட்டி சர்வீஸ் போடுறோம். ஸோ அதுக்கு என்னென்ன லெட்ஜர் வேணும் அப்படிங்கிறது கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். என்னென்ன லெட்ஜர் வேணும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சர்வீஸ் பண்றோமோ அந்த சர்வீஸ் பேர்ல ஒரு லெட்ஜர். ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிறது அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் கீழேயோ அல்லது அண்டர் டைரக்ட் இன்கம் கீழேயோ நீங்க கொண்டு வரலாம். எதுல வேணா கொண்டு வாங்க. இங்க வந்து ஹெச்எஸ்என் கோடு வரும்போது ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர் அப்படிங்கிறத செலக்ட். ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர்ல போயிட்டு நீங்க கண்டுபிடிச்சு போடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹெச்எஸ்என் கோடு அண்டு நான் வந்து என்ன கொடுத்துருங்க, என்ன நேச்சர் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருங்க அது வந்து பாருங்க. ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு ஃபார் என்ன சர்வீஸ்க்கு? செக்யூரிட்டி சர்வீசஸ். ஹெச்எஸ்என் கோடு அண்ட் டேக்ஸ் ரேட் ஃபார் செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டு சர்வீசஸ் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இது வேணா நீங்க எடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹெச்எஸ்என் கோடை இங்கே மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது ஸ்பெசிஃபை டீடைல்ஸ் இயர்ல போயிட்டு டாக்ஸபிலிட்டியில் இது 18% அப்படிங்கிறது டாக்ஸபிளை செலக்ட் பண்ணி 18 போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இந்த இடத்துல சர்வீஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி என்ட்ரு. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவுட்புட் சிஜிஎஸ்டி மறக்காம அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு லெட்ஜர். அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு லெட்ஜர். அப்புறம் ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி 3 வாட்டி நாட் அப்ளிகபிள். இங்க ஒரு நாட் அப்ளிகபிள், இங்க ஒரு நாட் அப்ளிகபிள், 3 வாட்டி நாட் அப்ளிகபிள். ரவுண்ட் ஆஃப். ஓகேவா? ஓகே போட்டிருக்கேன். அடுத்தது சேல்ஸ் என்ட்ரி. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் என்ட்ரி கீழே வந்து சொல்லியிருக்கேன் டாக்ஸபிள் வேல்யூ. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டாக்ஸபிள் வேல்யூ. இது வந்து டாக்ஸபிள், அது அமௌண்ட் ரிசீவ். ஓகேவா? இது வந்து டாக்ஸபிள், இது வந்து அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1/5 நம்ம சேல்ஸ் பண்றோம். நான் வந்து 2 ரசீது 2 இது போடுறேன். ஓகேவா? ஒன்று வந்து ஃபாத்திமா ஏஜென்சி. ஃபாத்திமா ஏஜென்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர் வி. சேல்ஸுக்கு ஷார்ட்கட்டு F8. அக்கௌண்டிங் வவுச்சர் வி, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாத்திமா. நீங்க பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணா 3 பில் அவுட் ஸ்டாண்டிங் காட்டுது, பரவாயில்ல. கண்ட்ரோல் ஏ கொடுங்க. செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. எவ்வளவு வேல்யூ பாருங்க. வேல்யூ பாத்தீங்கன்னா 49,181. 49,181. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு போடுங்க.
ரவுண்டா போட்டு 42 பைசா போடுங்க. இப்போ 58,034 ரூபா. இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே 5 லட்சம் கிரெடிட் பேலன்ஸ், 593 அவங்க ஏற்கனவே தரணும். இந்த பில்லை உங்களால சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா சேவ் பண்ண முடியாது. இங்க என்ன சொல்லணும், கிரெடிட் லிமிட் ஆஃப் ஃபாத்திமா ஏஜென்சிஸ், இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸீடட் அப்படின்னு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். இந்த மாதிரி சினாரியோ வந்ததுன்னா நீங்க 2 பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாத்திமா ஏஜென்சிஸ்ல இருந்து இப்போ உங்களுக்கு நான் 40,000க்கு என்னால பில் பண்ண முடியல, எனக்கு ஏற்கனவே நீங்க 5 lakhs தான் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனா இந்த பில்லை சேர்த்தா 6 lakh வருது, எனக்கு அந்த 1 லட்சத்துக்கான பேமெண்ட் ஒரு இது ஷார்டேஜ் ஆகுது, ஒரு 2 லட்சம் பேமெண்ட் கொடுங்க, அப்பதான் என்னால உங்களுக்கு நான் பொருள் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆப்ஷன். அல்லது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஓனர் கிட்ட ஃபோன் பண்ணி அல்லது பக்கத்துல கேட்டு, சார் இந்த மாதிரி கிரெடிட் லிமிட் நம்ம 5 lakhs பில் பண்ணணும், ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,30,000 ஓப்பனிங் பேலன்ஸுக்கு இதையும் சேர்த்தா 5,90,000 வருது, அதனால பில் பண்ண முடியல, என்ன பண்றது சார், கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா, என்ன பண்றது அப்படின்னு கேளுங்க. ஓனர் வந்து சொல்றாரு, இல்ல அவன் பேமெண்ட் பண்ணட்டும் அப்புறமா பில் பண்ணிக்கலாம் அப்படின்னா விட்டுருங்க. இல்ல நீ வந்து அவன் வேண்டியப்பட்டாட்டா, நீ பில்லு சப்ளை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பில்லை ரைஸ் பண்ணு, கிரெடிட் லிமிட் வந்து 5ங்கிறத 6ன்னு மாத்திக்கோ அப்படின்றாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்க கிரெடிட் லிமிட்டை மாத்திக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி கிரெடிட் லிமிட் எப்படி ஆல்டர் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபாத்திமா ஏஜென்சிஸ் இங்க வச்சு என்ன பண்ணணும், எவ்வளவு கிரெடிட் லிமிட் கொடுக்கணும் பாருங்க, 5,93,000 இல்லையா, இந்த பில்லை சேர்த்தா 5,90,000. இந்த இடத்துல கண்ட்ரோல் என்டர், இந்த இடத்துல கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இந்த 5 lakhங்கிறத நீங்க என்ன பண்ணு 6 lakhன்னு இப்போ மாத்திக்கணும். 6 lakhன்னு மாத்திட்டு இப்போ போய் நீங்க என்ட்ரி போட்டு பாருங்க, உங்களுக்கு சேவ் ஆகுதா பாருங்க. சேவ் ஆச்சு அப்படின்னா ஓகே. ஸோ கரண்ட் இந்த இடத்துல பாருங்க 6,51 வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 7 lakhன்னு போட்டுக்கோ, கண்ட்ரோல் என்டர் போட்டு அந்த இடத்துல உங்களுக்கு வார்னிங் காட்டும், அந்த அமௌண்ட். ஸோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோ, இந்த இடத்துல வார்னிங் காட்டும். இப்போ நான் அடுத்த பில்லு போடுறேன் பாருங்க, உங்களுக்கு வார்னிங் காட்டும். ஸோ நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணு. இப்போ ரெண்டாவது பாருங்க பில்லு போடுறேன், கார்த்திக் அண்ட் கோ செலக்ட் பண்றேன், செக்யூரிட்டி சர்வீசஸ் எவ்வளோன்னா 46,160. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கார்த்திக் வந்து 3 லட்சம் தரணும், அதனால கேட்கல. அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் வந்து 20 பைசா. அடுத்தது வித்யா ஏஜென்சி. வித்யா ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 பில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ், கிரெடிட் லிமிட் 4 ரூபா வச்சு, ஓகேவா? இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வித்யாவுக்கு பில் பண்ணணும். வித்யாவுக்கு கிரெடிட் லிமிட் 4 lakh, ஏற்கனவே 4,24,000 இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு செக்யூரிட்டி சர்வீசஸ் வித்யாவுக்கு 26,271 பில்லிங். டேட் மாத்திக்கோ, F2 போட்டு டேட் மாத்திக்கணும், 1/5. போன பில்லுக்கே மாத்திக்கணும், மறந்துட்டேன், சாரி. அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். இப்போ வந்து இதை நீங்க சேவ் பண்ண போறீங்க, சேவ் பண்ற வரைக்கும் கவர்மெண்ட் தான் இருந்தது. சேவ் பண்ணும்போது என்ன சொல்லுது பாருங்க, சேவ் பண்ண கூடாது, உங்களை சேவ் பண்ணும்போது என்ன சொல்லுது, உங்களுடைய கிரெடிட் லிமிட் 4 lakh, ஆனா கிரெடிட் லிமிட் எக்ஸீடட், என்ன சொல்லுது, கரண்ட் லிமிட் இந்த பில்லையும் சேர்த்து 455,859. ஸோ என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த கிரெடிட் லிமிட் அளவுக்கு நீங்க பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் என்டர் கொடுத்து இந்த இடத்துல 4,56,000 மாத்திட்டா கூட போதும். இப்போ சேவ் ஆயிடும், 4,56,000 மாத்திட்டு நீங்க சேவ் பண்ணா போதும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும்போது என்ன அமௌண்ட் காட்டுது, அந்த அமௌண்ட்டை நீங்க கண்ட்ரோல் என்டர் போட்டு எடிட் பண்ணி மாத்திக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க சேல்ஸ் என்ட்ரி போடுங்க. அடுத்தது ரசிப்ட் என்ட்ரி. ஓகேவா? சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரசிப்ட் என்ட்ரி, அடுத்தது பேமெண்ட் என்ட்ரி. 2 ரசிப்ட் என்ட்ரி, 2 பேமெண்ட் என்ட்ரி போடுறோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமாட்டேருந்து நமக்கு பணம் வருது. ஃபாத்திமாட்டேருந்து நமக்கு பணம் வருது. ஆணை கொண்டு உள்ளவங்கள்ட்டேருந்து நான் போடுறேன் ஃபர்ஸ்ட். ஆணை கொண்டு உள்ளது நார்மலாக உள்ளது. இப்போ ஃபாத்திமாட்டேருந்து எவ்வளோ பணம் வருது அப்படின்னா 5,93,064 வருது. என்னைக்குன்னா 1/5 F6ல போயிட்டு 1/5 டேட்டு இந்தியன் பேங்க்கு ஓடி அக்கௌண்ட்டா எந்த அக்கௌண்ட்னா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டே எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாத்திமா ஏஜென்சிஸ் மொத்தம் 651 தரணும். ஆனால் எவ்வளோ தராங்க? 5,93,64 5,93,604. எகைன்ஸ் வந்து எந்த பில்லுக்கு தராங்க பார்க்கணும். எந்த பில், எது பழைய பில் அப்படின்னு பாருங்க. இந்த பில்லு செலக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது இந்த பில்லை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது இந்த பில் டேட் பாருங்க, எது வந்து பழைய பில் அப்படின்னு சொல்லி இதை பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்து இங்கே செக்கு நம்பர் இருக்கு. செக் நம்பர் இங்கே கொடுத்துருக்கு. கனரா பேங்க். கனரா பேங்க் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பேங்க் நேம்ல கனரா பேங்க் அப்படின்னு போட்டு கனரா பேங்க் போட்டு என்ட்ரு கொடுத்து இன்னொரு ரசீது போடுறேன் பாருங்க. யார்கிட்ட இருந்துன்னா கார்த்திக் அன்கோ. யார்கிட்ட இருந்து வருது? இந்தியன் பேங்க்கு கார்த்திக் அன்கோ. எவ்வளோ அமௌண்ட்டு? 3,51,000. எகைன்ஸ் ரெஃபரன்ஸில் பில் டேட்டில் பாருங்க, எது பழைய டேட்டு. முதல்ல 17ஆம் நம்பர் பில், 17ஆம் வருஷம் பில், அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது 18, 19, 18 செலக்ட் பண்ணு. அப்புறமா 19 செலக்ட் பண்ணு. போட்டு இந்த இடத்துல செக் நம்பர் என்ன பேங்க்? HDFC. ஸ்பெசிஃபை பேங்க் நேம்ல HDFC. ஸோ இந்த மாதிரி நீங்க போடணும். ஓகேவா? அடுத்தது ஆணை கொண்டு உள்ள பார்ட்டி பார்ப்போம். யாராவது ஆணை கொண்டு உள்ளது யார் இருக்கா? கணேஷ் இருக்கான்னு பார்ப்போம். கணேஷ்க்கு நம்ம எப்படி போடுறது பில்? கணேஷ் இருக்கா? இல்லை. வேற ஆணை கொண்டு யார் இருக்கா? மதுபாலா, ஜாகிர். ஜாகிர் இருக்கானா பாரு. ஜாகிர் இருக்கா. ஜாகிருக்கு நான் பேமெண்ட் எப்படி போடுறேன் பாருங்க. ஜாகிர் வந்து 2/5/2024 பேமெண்ட் தரான். F2 போட்டு 2/5 மாத்திங்க. இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோ. ஜாகிர் அக்கௌண்ட் எவ்வளோன்னா 4,99,000. இந்த 4,99,243 எந்தெந்த பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிருக்கு இங்க பாருங்க. ஜாகிருக்கு இந்த பில் ஃபர்ஸ்ட் 2,49,622 இந்த பில்லை போடுங்க. அடுத்தது இந்த ரெண்டாவது பில் 1,49 இதை போடுங்க. அப்புறம் திரும்பவும் கேட்கும். எகைன்ஸ் ரெஃபரன்ஸ் போட்டிங்கன்னா வராது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? நம்ம ஆணை கொண்டு போடணும். ஏன்னா இந்த மூணாவது பில் என்ன? ஆணை. ஸோ இந்த மாதிரி போட்டு என்ட்ரு கொடுத்து ஆன் அக்கௌண்ட்டை இப்படி சேவ் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் பேமெண்ட் என்ட்ரி, பேக்கப், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேற எதுவும் நான் உங்களுக்கு சொல்லலை. இதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் என்ட்ரி பண்ணுங்க. பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கீழே வாங்க. ஃபாலோயிங் பேமெண்ட்ஸ் வேர் மேடு பை செக் அப்படின்னு இருக்கு. ஏப்ரல் 2024 இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். செக் நம்பர் இங்கே இருக்கு, 1ஆம் தேதி. ஸோ இங்கே வாங்க. பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F5. மேலே பேங்கை செலக்ட் பண்ணுங்க. F2 போட்டு டேட்டா மாற்றுங்க 1/4. பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F5. F5 செலக்ட் பண்ணி பேமெண்ட் என்ட்ரியா பார்த்துக்கோ 1/4. இந்த இடத்துல Alt C போட்டு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்ட் 21,600. ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதுக்கு GST 2 வாட்டி நாட் அப்ளிகபிள் போட்டு. GST நாட் அப்ளிகபிள் போட்டு. எதுக்குமே GST வேண்டாம் இப்போதைக்கு. 21,600. இந்த என்ட்ரு கொடுத்து செக் பார்த்தீங்கன்னா 120, 101 அப்படின்னு வந்துருது. இங்கே 121 கொடுத்துருக்கேன். நான் என்ன செக் நம்பர் கொடுத்துருக்கேனோ அந்த செக் நம்பரே போடுறேன். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலரி. மேலே எகைன் பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ. Alt C போயிட்டு இந்த இடத்துல நீங்க Alt C போயிட்டு சேலரின்னு கிரியேட் பண்ணுங்க. Alt C போட்டீங்கன்னா லெட்ஜர் கிரியேட் ஆகும். சேலரி அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் GST 2 வாட்டி நாட் அப்ளிகபிள். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,29,600. இது வந்து பார்த்தீங்கன்னா செக் நம்பர் 102. அடுத்தது EB 1/4/2024. இந்தியன் பேங்க்
ஆல்ட் சி போயிட்டு இபி சார்ஜஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஜிஎஸ்டிங்க நாட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,200. ஸோ இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணினா உங்கள் எக்ஸாம் ஓவர். ஓகேங்களா, உங்கள் எக்ஸாம் ஓவர். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் பண்ணியிருக்கோம், ரெசிப்ட் என்ட்ரி இப்படி தான் போடணும், பேமெண்ட் என்ட்ரி இப்படி தான் போடணும். அடுத்தது டேலி டேட்டாவை பேக்கப் எடுக்கணும், அதை கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் சப்மிட் பண்ணணும். கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் சப்மிட் பண்ணுறது என்னால் காட்ட முடியாது, ஆல்ரெடி நான் வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன், அதில் பார்த்துங்க. பேக்கப் எப்படி எடுக்கிறது, டெஸ்க்டாப்பில் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க, மினிமைஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+N, கீபோர்டில் Ctrl+Shift+N போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். ஷார்ட்கட் என்ன சொன்னேன், Ctrl+Shift+N போட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளாங்கா இருக்குல்ல, அங்கே மவுஸை வச்சுட்டு Ctrl+Shift+N போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல உங்க பேரை போட்டு ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. என்ன பண்ணோம், ஸ்ரீனி எக்ஸாம், ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு இருக்கு இங்கே ஆல்ரெடி. அதனால நான் என்ன பண்றேன், 111th பேட்ச் 111th ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ 111th ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்க பேக்கப்பை எனக்கு நீங்க அனுப்பணும். பேக்கப்பாக தான் அனுப்பணும், வேற ஃபார்மெட் அனுப்பக்கூடாது. எப்படி பேக்கப் எடுக்கணும் பாருங்க. இந்த மாதிரி 111th ஸ்ரீனி எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஃபோல்டரை என்ன பண்ணுங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி நேர மவுஸை இங்கே கொண்டு வைங்க. மவுஸை வச்சிங்கன்னா இப்படி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆச்சுன்னா நீல கலர் தெரியும். மவுஸை கொண்டு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C, இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா மவுஸை எடுத்துகிட்டு வந்து இது மேலே வச்சு ரைட் கிளிக், காப்பி அட்ரஸ். ஸோ இந்த மேலே இருக்கிற பார்த்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணுங்க. ஓகேவா, மேலே இருக்கிற அட்ரஸ் டேலிக்கு வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் செக்யூரிட்டி சர்வீஸை நம்ம பேக்கப் எடுக்கணும். பேக்கப் அப்படின்னா என்ன பண்ணணும், Alt+Y டேட்டா, Alt+Y டேட்டா, அதில் போயிட்டு பேக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். எதை செலக்ட் பண்ணணும், பேக்கப்பில் டிஃபால்ட்டாக டேலி எங்கே இன்ஸ்டால் இருக்கோ அங்கே காட்டும். பட் நம்ம அங்கே காட்டக்கூடாது. நம்ம எங்கே போகணும் அப்படின்னா பேக் ஸ்பேஸ் போயிட்டு நான் எங்கே வைக்கணும், டெஸ்க்டாப்பில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெஸ்க்டாப்புக்கு Ctrl+V கொடுத்தீங்கன்னா அந்த இடம் எங்கே வைக்கணும் 2 வாட்டி டிக் பண்ணால் வந்துடும். எங்கே வைக்கணும், எங்கே உள்ள டேட்டாவை நம்ம இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எங்கே உள்ள டேட்டா மட்டும் உங்களுக்கு தெரியும், ஸ்ரீனிவாசன் செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு. இந்த 2வது டேட்டா. முதல் டேட்டா ஏற்கனவே நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு வாட்டி. இது 2வது டேட்டா. இந்த 1,24,000 அப்படிங்கிற டேட்டா. ஸோ இந்த 1,24,000 டேட்டாவை என்டர் கொடுத்து வேற ஒன்றும் கொடுக்க வேண்டாம், மேலே போயிட்டு எண்ட் ஆஃப் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேட்டா மாத்திரம் டெஸ்க்டாப்பில் பேக்கப் ஆகிருக்கும். இந்த மாதிரி பேக்கப் ஆகிருக்கும். உங்களுடைய பேக்கப் ஃபார்மெட்டு TBK 1800 இந்த மாதிரி வரும் _. இதை போயிட்டு நீங்கள் எதுவுமே ரீநேம் எதுவுமே பண்ணக்கூடாது. இதை அப்படியே எனக்கு கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் அப்ளை பண்ணணும். கூகுள் கிளாஸ் ரூம் ஆப் என்ன பண்ணணும், உங்கள் எல்லாருக்கும் நான் கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்கிறது பார்ப்போம் இப்போ. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதில் உங்களுக்கு நான் வந்து கொஸ்டின் பேப்பரை நான் போட்டிருப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பருக்கு எகைன்ஸ்ட் நீங்கள் இதை அப்டேட் பண்ணணும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் 111th பேட்ச். யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க கையோட பண்ணிடுங்க, நான் லிங்க் அனுப்பிச்சிடுறேன். ஓகேங்களா, யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 பேர் பண்ணியிருக்காங்க. அறிவுமணி, கிருஷ்ணவேணி, பிரியங்கா, திரிஷா, ஜெனிட்டா, பாவனா 2 வாட்டி பண்ணிருக்கீங்க. 2 பாவனால எந்த பாவனா வேணும்னு பாருங்க. நந்திதா, பூமிகா, தீப்தி, ஜனனி, லிடியா, ஜாய், கவிப்பிரியா, தரன், பிரவீன்குமார், பிரேம்குமார், மாளவிகா, சரண்யா, சௌமியா, பிரதீக்ஷா, ஸ்ரீமதி, நரேஷ், ஜாய்சி, விரிஷா, செல்வி, ரீபாஸ்ரீ, ஹரிணி. ஹரிணி 2 வாட்டி வருதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரி, ரைட், ஓகே. நான் வந்து யாரை பேரெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது பார்த்துட்டேன். வேற யாராவது நான் இன்னும் கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் லிங்க் பண்ணல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, நான் லிங்க் இன்னொரு முறை அனுப்புறேன். ஓகேங்களா,
நான் வந்து இங்க கிளாஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அந்த கிளாஸ் ஒர்க்குக்கு எகைன்ஸ்ட் நீங்க அனுப்பணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் 7, 11 நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். ஒரு 5 பேர் அனுப்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் கிளாஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த கொஸ்டினை நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கு எகைன்ஸ்ட் நீங்க சப்மிட் பண்ணுங்க. எப்படி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு அதுக்கு தனியா ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை நான் அனுப்புறேன். ஓகேங்களா? இதுக்கு வரைக்கும் பார்த்துங்க. எப்படி கூகுள் கிளாஸ் மேப்ல சப்மிட் பண்ணணும் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க கொரோனா பேட்ச்ல ஒர்க் பண்ணியிருப்பீங்க. கூகுள் கிளாஸ் மேப்ல உங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு அப்படி சப்மிட் பண்றதுக்கு இல்ல சார் எனக்கு கொஞ்சம் ட்ரபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒர்க் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அல்ட்ரா வியூவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு சப்மிஷன்ல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, கூகுள்ல போயிட்டு அல்ட்ரா வியூவர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. என்னது? அல்ட்ரா வியூவர். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அல்ட்ரா வியூவர் டவுன்லோட். இந்த சாஃப்ட்வேரை இதோ பாத்துங்க. இந்த சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. இந்த சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த அல்ட்ரா வியூவர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதில் போயிட்டு டவுன்லோட்ல போயிட்டு இந்த இடத்துல டவுன்லோடுன்னு இருக்கும். இந்த டவுன்லோடு கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு நீங்க இந்த அல்ட்ரா வியூவர் சாஃப்ட்வேரை நீங்க ஓபன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா வியூவர் சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த ஒரு நிமிஷம் எங்க இருக்குன்னு பாக்குறேன். நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியல. இங்க இருக்கு பாருங்க. இந்த அல்ட்ரா வியூவர் சாஃப்ட்வேரை நீங்க ஓபன் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அல்ட்ரா வியூவர் சாஃப்ட்வேரை நீங்க ஓபன் பண்ணணும். இந்த அல்ட்ரா வியூவர் சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணா எனக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கிரீன் காட்டும். இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உங்க யூசர் ஐடி உங்க பாஸ்வேர்டு தெரியும். இந்த யூசர் ஐடி இந்த பாஸ்வேர்டையும் எனக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களை நான் கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நைட்டு 9, 9:30 மணி வரைக்கும் ஃப்ரீயா தான் இருப்பேன். ஸோ எப்போ வேணாலும் நீங்க என்ன கூப்பிடலாம். நைட்டு 9:30 மணி வரைக்கும் சிஸ்டம்ல தான் உட்காந்துருப்பேன். எப்போ வேணா நீங்க என்ன கூப்பிட முடியும். இல்ல ஒரு மெசேஜ் போட்டுட்டு மார்னிங் 9 மணி வரைக்கும் இருப்பேன். இல்ல மத்தியானம் 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருப்பேன். உங்களுக்கு எப்ப டவுட்னாலும் நீங்க ஃபோன் பண்ணுங்க. இதெல்லாம் என்னுடைய அவைலபிள் டைம். காலம்பற 8, 8:30 வரைக்கும் அவைலபிள். மத்தியானம் 1 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நான் அவைலபிள். நைட்டு நான் கிளாஸ் எடுத்து முடிச்சதும் ஒரு 1/2 அன் ஹவர் சாப்பிடுறதுக்கு எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் எப்போதுமே நான் அவைலபிள் தான். ஓகேங்களா? டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க. நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க் யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேற பேட்ச்ல இருந்து வந்தவங்க டைரக்டா வந்து நீங்க எக்ஸாம் எழுதுங்க. மத்த ஆன்லைன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் இங்க இருங்க. நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை. தேங்க் யூ.